ஓகே, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் துவக்க வந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்த எல்லா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வருக வருக வரவேற்கிறோம். அத்துடன் நம்முடன் இணைந்திருக்கும் பாலா, இந்த திருவிழாக்கு வந்திருக்கும் பாலாவை வருக வருக வரவேற்கிறோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்னா, மெட்ராஸ் மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் ஒரு 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 முக்கியமான ஏரியாவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 4000 சதுரடியில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 3 பாகமாக பிரித்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மெயின் ரெஸ்டாரண்ட், இங்கே வந்து ஒரு 100 பேர் 105 பேர் உட்காரலாம். அங்கே பார்த்துருப்பீங்க ப்ரைவேட், அதாவது ஒரு பார்ட்டி ஹால் ஒன்று இருக்குது. இந்த பார்ட்டி ஹாலில் ஒரு 30-35 பேர் உட்கார முடியும். ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் டைனிங், அது ஒரு 12-15 பேர் உட்காரலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் மொத்தமாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க அமைச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மாப்பிள்ளை ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விருந்து அப்படின்னா எல்லாருமே ஒரு காலத்தில் மாப்பிள்ளையா இருந்திருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விருந்து என்னவா இருந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கோ இல்லை போகும்போது அங்கே கொடுக்குற விருந்து பார்த்துருப்பீங்களா, மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த விருந்து தான் வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த விருந்து. ஸோ அந்த மாப்பிள்ளை விருந்து மெட்ராஸ்ல இருந்து நாங்கள் கொடுக்கறதுனால தான் இது வந்து மெட்ராஸ் மாப்பிள்ளைன்ற பெயரே வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த பெயருக்கான காரணமும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் கொஞ்சம் நல்லா இருக்கோம். ஃபீனிக்ஸில் வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டின்னு ஒரு மால் இருக்கு. அங்கே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சிருக்கோம் இதே பிராண்டில். ஸோ இந்த பிராண்டை வந்து இப்போ வந்து ஒரு டைனிங் ரெஸ்டாரண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் குசீன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆந்திரா குசீன், அப்புறம் செட்டிநாடு குசீன், அதுக்கப்புறம் தந்தூர், இந்தியன் தந்தூர் ப்ளஸ் சைனீஸ் எல்லாமே வந்து இதே ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஆட் ஆன் மெனுவாக கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெனு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாலா சார் இதாக பேசணும். வணக்கம். அதாவது உண்மையிலே வந்திருக்கிற எல்லா அண்ணங்களுக்கும் நன்றி. ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டிராஃபிக் அடிச்சு போச்சு. காலையில் 7:45-8 மணிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மாப்பிள்ளை நுங்கம்பாக்கத்தில் பிரைம் லொக்கேஷனில் பார்க் ஹோட்டல் பக்கத்திலே திறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த திறக்கிறதுக்கு என்ன கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா எங்கள் வீட்டில் பீரோ பக்கத்தில் கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பில் கூப்பிட்றீங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் எல்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஷாப் பார்க்கும்போது. கிச்சனில் அவ்வளோ க்ளீனாக, டைனிங்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா பிரதர் ஜெரம் ப்ரோவையும் பத்ரி ப்ரோவையும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ண நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னை வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அங்கே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம். இந்த பக்கம் மினி பார்ட்டி ஹால், இந்த இடத்துல வந்து என்ன வேணா மெயின் டைனிங் ஏரியா நிச்சயதார்த்தம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம்னா அந்த மெட்ராஸ் மாப்பிள்ளை வந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய ஷாப் இருக்கணும், அது என்ன விஷயத்தை ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். நன்றி சார். சிறப்பு சலுகையா இந்த மாதம் முழுக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் தரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாசத்துல இப்போ பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் கரெக்டுங்களா, 10லேருந்து 17 இந்த மந்த் எண்ட் வரைக்கும் முகூர்த்தம் இருக்கு. இந்த முகூர்த்த நாள்ல புதுசா கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை பொண்ணு பிளஸ் அவங்க கூட வர போற 2 கெஸ்ட், அவங்க எல்லாருக்குமே வந்து இங்க சிறப்பு விருந்து ஆர்கனைஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து ஒரு புக்கிங் பேஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லாருக்குமே அது இலவசமான, அந்த 4 பேருக்கு வரவங்களுக்கு இலவசமா அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கோம் சார். இந்த மாசம் நீங்க எப்போ மாப்பிள்ளையா இருக்கும்? அதுக்கு பொண்ணு ஒத்துக்கணும், பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்கணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு நான் மாப்பிள்ளையா ஆகணும். இப்போதான் மெட்ராஸ் மாப்பிள்ளை வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல மாப்பிள்ளையா வரேன் கண்டிப்பா. தேங்க்யூண்ணே, நீங்க 4 நாளைக்கு நல்லா இருப்பீங்கண்ணே. மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் சார். சார் மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்களோட டிஷ் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, சைனீஸ் அண்ட் இந்தியன் தந்தூர் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால மெட்ராஸ் மாப்பிள்ளை விருந்து ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. நான் விருந்துன்னு சொன்னதால மெட்ராஸ் மாப்பிள்ளை மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸுங்க, கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்கள் அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் சொல்லக்கூடிய டிஷ்ஷஸ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளே ஒரு ஆளா அமைச்சு நம்ம பண்றதே பார்த்து நிறைய பேர் பண்றாங்கன்னா இதை விட சொல்ல வார்த்தைகளே இல்லை. பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லை சார், ஆக்சுவலா ரீச்சுக்காக பண்ணல சார். அது மூலியமா ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்போ நிறைய வெவ்வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க சார் நம்மகிட்ட. நான் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது லாரன்ஸ் அண்ணா வந்து இந்த பார்த்துட்டு ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க என்கிட்ட முதல்ல நான் அட்லீஸ்ட் வரைக்கும் காசு யார்ட்டையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சமயமாக லாரன்ஸ் அண்ணா கூட சேர்ந்து பண்ணுறது கூட நான் 50% அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்கூலோடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 15 லட்ச ரூபா வந்துச்சு. காங்கிரீட்டாக பண்ணும்போது அது ஷீட்டில் பண்ணால் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருந்தேன். அப்போ லாரன்ஸ் அண்ணா என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, உன்னால ஏதாவது முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன் கிட்ட போய் அண்ணா ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, 3 லட்ச ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது, ஒரு ஸ்கூலுக்காக கேட்குறேன், இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு
அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன், அண்ணன் கூடயே சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனும் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க, நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாததுன்னா சேர்ந்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன், எல்லாமே மாற்றம் தானே. மாற்றம் பேருக்கு மாற்றம் தான் அப்படிதான் தானே. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பார்த்து தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ரீச் பண்ணி தான் இருக்கிறேன். நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க ட்ரீம் எப்படி? என்னோட ட்ரீமே தானே, என்னோட ட்ரீமே தான். 3 வேளை சாப்பிட்டா போதும் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன், இதுவே எனக்கு பெரிய ட்ரீம் தான். நிறைய பேர் நீங்க உதவி செய்யறது ஓகே, உங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த நெகட்டிவ்லாம் அதான் உடனே நான் சந்தோஷத்தை சேர்த்துக்கிறேன். கடவுள் கொடுப்பாரு. அதனால தானே லைவ்ல போராட்டியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமா இருக்குண்ணே. அதாவது 2 சைட் லவ், 1 சைட் லவ் தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க போற இடம்லாம் இப்படி மக்கள் உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா சங்கடமா இல்லையா? இல்ல எனக்கு அதனாலதான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்க தோணுது. ஏன்னா அவ்வளவு குழந்தைங்க ஹார்ட் ஆப்ரேஷனு, அது இல்லாம நிறைய நமக்கு நம்மளே ஒரு ஆள் அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், இவ்வளவு காசு நம்ம இவ்வளவு செய்யலாமே அப்படின்னு தோணுது. சார் பாரம்பரிய ஃபுட் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா